இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெர்கதான் நேஷனல் கூட்டணியில் விரிசல். பெர்சத்து கட்சியுடனான உறவை மறுபரிசீலனை செய்கிறது பாஸ். ஹாடி அவாங் அதிரடி. பெர்கதான் நேஷனல் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பெர்சத்து கட்சி உடனான தங்களின் அரசியல் உறவை பாஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக மறுபரிசீலனை செய்து வருகிறது. இந்த அரசியல் அதிர்ச்சி தகவலை அதன் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் கூறியதாக புதுசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. மாறி வரும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த கூட்டணியின் எதிர்கால பலன்கள் குறித்து பாஸ் கட்சி ஆய்வு செய்து வருகிறது. அதற்காக நாங்கள் அதிருப்தியில் உள்ளோம் என்று அர்த்தமில்லை. ஆனால் எங்கள் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்றார் அவர். தொகுதி பங்கீடு, எதிர்க்கட்சி தலைமை பதவி மற்றும் பெர்சத்து கட்சியின் உட்பூசல்கள் போன்ற காரணங்களால் இரு கட்சிகளுக்கும் இடையே நிலவி வரும் பனிப்போரின் வெளிப்பாடாகவே இந்த அதிரடி நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி கூட்டணியில் பாஸ் கட்சி பெரும்பான்மையான இடங்களையும் பலமான அடிமட்ட தொண்டர் பலத்தையும் கொண்டுள்ளதால் தங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்த பாஸ் தலைமை திட்டமிட்டுள்ளது. இந்த முடிவு தற்போதைய கூட்டணிக்கு முறிவை குறிக்காது என ஹாடி அவாங் கூறிய போதிலும் கட்சியின் சொந்த கொள்கைகளுக்கும் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கும் மட்டுமே தங்களின் முதல் முன்னுரிமை இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். யுஇசி டாஃபிஸ் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான விதிமுறைகளில் மாற்றமில்லை. தற்போதைய அரசாங்க கொள்கையே நீடிக்கும். யுஇசி மற்றும் டாஃபிஸ் கல்வி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் பொது பல்கலைக்கழகங்களில் இணைவதற்கான விதிமுறைகள் தற்போதைய அரசாங்க கொள்கை மற்றும் பல்கலைக்கழக தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டே அமையும் என MQA எனப்படும் மலேசிய தகுதி நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கல்வி முறைக்கு வெளியில் இருக்கும் மாணவர்கள் பொது உயர்கல்வி கூடங்களில் குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகளில் தொடர்வதற்கு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியது. இருப்பினும் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் MQA நிர்ணயித்துள்ள தரநிலைகளுக்கும் அந்தந்த பல்கலைக்கழகங்களின் பிரத்யேக நிபந்தனைகளுக்கும் உட்பட்டே பரிசீலிக்கப்படும் என அதன் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் முகமது ஷத்தார் சப்ரான் தெரிவித்தார். குறிப்பாக மலாய் மொழி போன்ற முக்கிய பாடங்களில் SPM தேர்ச்சி தகவல் இதில் கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் என்றார் அவர். பல்வேறு பின்னணியை கொண்ட மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்கும் அதே வேளையில் நாட்டின் கல்வி தரத்தையும் அங்கீகாரத்தையும் நிலைநிறுத்துவதே இதை நோக்கம் என அவர் மேலும் கூறினார். விரைவில் KL ரயில்கள், பேருந்துகளில் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்த அனுமதி. கோலாலம்பூரில் உள்ள MRT மற்றும் LRT கட்டண வாயிலில் டோக்கன் வாங்குவதற்கு பதிலாகவோ அல்லது காரில் விட்டு வந்த டச் அண்ட் கோ கார்டை தேடுவதற்கு பதிலாகவோ பயனர்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நேரடியாக பயணம் செய்யும் வசதியை விரைவில் பெறுவார்கள். தனது அனைத்து ரயில் மற்றும் பேருந்து சேவைகளுக்கும் கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள், QR குறியீடுகள், மொபைல் வாலெட்டுகள் உள்ளிட்ட திறந்த கட்டண முறையை நேரடியாக தட்டி உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதை பொது போக்குவரத்து நடத்துனரான பிரசரணா மலேசியா பிருகத் விளக்கம் அளித்துள்ளது. ஒரு திறந்த கட்டண முறையை செயல்படுத்துவதில் பிரசரணா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தற்போது ஒப்பந்தம் வழங்கும் கட்டத்தில் உள்ளது. விரைவில் இந்த திறந்த கட்டண முறை இறுதி வடிவம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் தடையற்ற பயணத்திற்காக கிரெடிட், டெபிட் கார்டுகளையும் இறுதியில் மொபைல் வாலெட்டையும் பயன்படுத்த இந்த முயற்சி அனுமதிக்கும். பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறித்த முழுமையான விவரத்தை அரசாங்கம் வெளியிட வேண்டும். கியூமிக். உயர்கல்வித்துறையில் இந்திய சமுதாயத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் கல்வி பங்களிப்பில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் சங்கமான கியூமிக் அரசாங்கத்தை வலியுறுத்தியது. அவ்வகையில் கடந்த 2002ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரையிலான இந்திய மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை குறித்த விரிவான மற்றும் நீண்டகால புள்ளி விவர அறிக்கையை அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக பொது பல்கலைக்கழகங்கள், மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் மற்றும் ட்வெட் தொழிற்கல்வி நிறுவனங்களில் இந்திய மாணவர்களின் ஆண்டு சேர்க்கை விகிதம் மற்றும் அரசாங்க கல்வி உபகார சம்பளங்களின் ஒதுக்கீடு ஆகியவை இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என அது கோரியுள்ளது. துல்லியமான புள்ளி விவரங்கள் இருந்தால் மட்டுமே சமுதாயத்தின் உண்மையான கல்வி நிலவரத்தையும் அதில் உள்ள கட்டமைப்பு இடைவெளிகளையும் துல்லியமாக கண்டறிய முடியும். அதன் வழியே தகுதியான எந்தவொரு மாணவரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என கியூமிக் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.
ஜஹூர் பாருவில் மாணவி மானபங்கம் குற்றச்சாட்டு, 28 வயது ஆசிரியர் கைது. ஜஹூர் பாரு ஸ்ரீ அலாம் பகுதியில் மாணவி ஒருவர் மானபங்கப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து 28 வயது ஆசிரியர் ஒருவரை போலீசார் நேற்றிரவு 10:30 மணி அளவில் கைது செய்தனர். மசாய் பகுதியில் உள்ள அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மீது பல புகார்கள் அளிக்கப்பட்ட போதிலும் அவர் மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முகமது ஃபட்லி சாலை என்ற கணக்கிலிருந்து முகநூலில் பதிவேற்றப்பட்ட வைரல் பதிவை போலீசார் கண்டறிந்ததாக ஜொஹூர் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ஹோசுவான் ஹுவாட் கூறினார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் 37 வயது தாயாரிடம் இருந்து நேற்றிரவு 9 மணிக்கு போலீஸ் புகார் பெறப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியருக்கு எதிராக கடந்த ஆண்டு முதல் போலீஸ், கல்வி அதிகாரிகள் மற்றும் பொது புகார்கள் பிரிவு ஆகியவற்றில் புகார்கள் அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்பட்டது. பாதிக்கப்பட்ட 12 வயது மாணவி பள்ளியில் உள்ள அந்த ஆசிரியருடன் பாலியல் உறவில் சம்பந்தப்பட்டதாக பள்ளி அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டதாக அந்த பதிவுகளில் தெரிவிக்கப்பட்டது. தாய்லாந்தில் சிறுநீர் கழிக்கும் போது விபரீதம், ரயில் மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயம். தாய்லாந்தின் மக்காசான் பகுதியில் ரயில் பாதைக்கு அருகில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்ததாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் ரயில் மோதி படுகாயம் அடைந்துள்ளார். சம்பவத்தை நேரில் கண்டவர் கூறுகையில், சம்பவத்தின் போது அருகில் இருந்தவர்கள் எச்சரித்த போதிலும் அவர் அங்கிருந்து நகரவில்லையாம். மேலும் ரயிலிலிருந்தும் எச்சரிக்கை ஹாரன் அடித்த போதும் அந்த ஆடவர் ஒன்றும் நடக்காதது போல் இருந்துள்ளார். ரயிலில் இருந்து மோதப்பட்டு அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றிய போதே அவ்வாடவர் காதில் இயர்பீஸும் தலையில் தலைக்கவசமும் அணிந்திருந்ததால் சுற்றி இருந்தவர்களின் எச்சரிக்கையை உணரவில்லை என்பது தெரிய வந்தது. KLIA-வில் பயணிகளை கட்டாயப்படுத்திய அவலம், 109 ரிங்கிட் கட்டணம் விதித்த இடைத்தரகர் JPJ-விடம் சிக்கினார். செபாங் KLIA விமான நிலையத்தில் 3 உள்ளூர் பயணிகளை வற்புறுத்தி 109 ரிங்கிட் கட்டணத்திற்கு தனது காரில் ஏற்ற முயன்ற சட்டவிரோத போக்குவரத்து தரகர் ஒருவரை சாலை போக்குவரத்து துறையான JPJ அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஸ்லாங்கூர் மாநில JPJ அதிகாரிகள் KLIA முனையத்தில் மேற்கொண்ட ரகசிய கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இந்த சட்டவிரோத செயல் முறியடிக்கப்பட்டது. அம்மூவரையும் KLIA டெர்மிலான் 1 முனையத்திலிருந்து காஜாங் சுங்கைலோக் வரை ஏற்றி செல்ல 109 ரிங்கிட் கட்டணம் பேசிய போது அந்நபர் கையும் களவுமாக பிடிபட்டார். சந்தேக நபர் பயன்படுத்திய டொயோட்டா இன்னோவா ரக கார் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மீது நில பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வகுக்கும் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்றங்களுக்கு அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதமும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். எனவே பொதுமக்கள் KLIA 1, KLIA 2 முனையங்களில் உள்ள அதிகாரப்பூர்வ வாடிக்கையாளர் சேவை முகப்புகளிலோ அல்லது இ-ஹெயிலிங் செயலிகள் வாயிலாகவோ போக்குவரத்து சேவைகளை நாட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். காராக் நெடுஞ்சாலையில் சிமெண்ட் லோரியுடன் மோதிய கார் விபத்துக்குள்ளானது, 3 பலி. காராக் நெடுஞ்சாலையின் கோலாலம்பூர் நோக்கி செல்லும் பகுதியில் கம்புங் சுங்கை சின்சின் அருகே இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் ஒரு பெண் படுகாயம் அடைந்தார். ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்ததாவது, அதிகாலை 2:07 மணி அளவில் வோல்க்ஸ்வேகன் கார் ஒன்று சிமெண்ட் லோரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. செலாயாங் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்துக்கு 2:35 மணிக்கு வந்ததாக காரில் இருந்த 4 உள்ளே சிக்கியிருந்தனர். 27 வயதான பெண்ணுக்கு தலையில் கடுமையான காயமும் இடது காலில் முறிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் 3 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் அனைவரையும் காரில் இருந்து மீட்டு மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். 4 வயது சிறுவனை வீட்டிற்கு வெளியே உட்கார வைத்து துன்புறுத்தும் வீடியோ வைரல், பராமரிப்பாளர் கைது. 4 வயது சிறுவனை வீட்டிற்கு வெளியே உட்கார வைத்து அக்குழந்தையை தாக்கும் காணொலி வைரலான நிலையில் அச்சிறுவனை பராமரித்து வந்த பெண் ஒருவர் நேற்றிரவு சென்டையானில் உள்ள வீட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சமூக ஊடகங்களில் வைரலான 1 நிமிடம் 15 வினாடிகள் கொண்ட காணொலி பதிவை பார்த்த பின்னர் அதில் உள்ள சிறுவன் தங்கள் குழந்தைதான் என அவரது பெற்றோர் அடையாளம் கண்டதோடு அந்த தகவலை போலீசுக்கு தெரிவித்ததாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் டத்தோ அல்சப்னி அகமது கூறினார். பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவ பரிசோதனைக்காக
சிரம்பான் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கைது செய்யப்பட்ட 60 வயது பெண்மணி 2001ஆம் ஆண்டின் குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு 31(1)(a)ற்கு ஏற்ப விசாரணைக்கு உதவும் பொருட்டு தடுத்து வைக்கப்பட்டதை அல்-சஃப்னி உறுதிப்படுத்தினார். குழந்தைகளுக்கு எதிரான எந்தவொரு துஷ்பிரயோகத்தையும் போலீஸ் துறை தீவிரமாக கருதுவதால் விசாரணையை பாதிக்கக்கூடிய ஆருடங்களையோ அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்களையோ பொதுமக்கள் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.